எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு கதை. இன்னைக்கு திரும்ப இந்த பிஹேவியர் மேட்டர்ஸ்ல படிச்சோம்ல. ஒரு ஹிப்போ பத்தி படிச்சோம், ஒரு ஜிராஃப் பத்தி படிச்சோம், லயன் பத்தி படிச்சோம். இப்ப ஒரு டர்ட்டில் பத்தி படிக்க போறோம். இதுல எதுக்கெடுத்தாலும் இப்ப வெட்கப்படக்கூடாது. யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கணும்னா வாய தொறந்து கேட்கணும். ஷையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பேசணும். இந்த புக் பேரு "டர்ட்டில் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹர் ஷெல்", அ புக் அபவுட் ஃபீலிங் ஷை. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டர்ட்டில்னா என்ன? ஆமை. ஆமை டார்டஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. டர்ட்டில் ஒரு ஷெல் இருக்கும்ல, டர்ட்டிலுக்கு கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, மேலே ஒரு கூடு இருக்கும், அதுக்குள்ளே எப்பயும் ஒளிஞ்சிக்கும். ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவாவது துணிஞ்சு பேசணுன்னா அப்போ பேசியாகணும் அப்படிங்கிறத பற்றி தான் கதைன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை, நான் உங்களோட படிக்கிறேன் இப்போ. Everybody loved Turtle. She was always kind and helpful. When Monkey broke his red pencil, she gave him hers. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நம்ம டர்ட்டில். ஹெல்ப்ஃபுல்னா என்ன? எல்லாருக்கும் நல்லா உதவும், நல்லா உதவுற மனசு இருக்குது. அப்புறம் கைண்ட், ரொம்ப கனிவாக பேசும். ஒரு நாள் நம்ம மங்கினா என்ன? குரங்கு. குரங்கு கிளாஸில் ரெட் கலர்னால் சிவப்பு கலர் பென்சிலில் வரைஞ்சிட்டு இருக்கும்போது பென்சில் உடஞ்சி போச்சு. அப்போ நம்ம டர்ட்டில் தான் பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. And when little lion fell over, she helped him feel better. அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம லயன்னா சிங்கம் தடுக்கி விழும்போது அப்போவும் டர்ட்டில் ஹெல்ப் பண்ணுது. பெஸ்ட் ஆஃப் ஆல், everyone liked to hear Turtle sing. She liked to sing with her best friend, Little Bear. Everyone said Turtle had a beautiful voice. எல்லார்கிட்டையும் கைண்டாக இருக்கிறது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத தவிர நம்ம டர்ட்டில் ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ், அதாவது ரொம்ப இனிமையான குரல் இருக்குமா, நல்லா பாடுமா. அதுவும் முக்கியமாக லிட்டில் பேர்னா கரடியும் ஆமையும் சேர்ந்து பாட ஆரம்பித்தா தாறுமாறாக இருக்குமா. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எவ்ரிஒன் செட், எல்லாரும் சொல்கிறாங்க ஆமைக்கு ரொம்ப அழகான குரல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டர்ட்டில் வாஸ் ஷை. ஷி வாஸ் ஆஃபன் டூ ஷை டு ஆன்சர் மிஸ் பேர்ட்ஸ் கொஷின்ஸ் இன் கிளாஸ். ஸோ அவங்களாம் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. கிளாஸ்னால் என்ன? வகுப்பில் அவங்களோட டீச்சர் பேர்டு, ஒரு மிஸ் பேர்டு அப்படிங்கிறது தான் டீச்சர். மற்றவங்களாம் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. யார்? நம்ம லயன், நம்ம குரங்கு, பேர், ஆமை எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஏதாவது மிஸ்ஸு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையை தூக்கி ஆன்சர் பண்ணுவீங்களா? யூ வில் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஆனால் நம்ம ஆமை ரொம்ப வெட்கப்பட்டு, ஐயோ இல்லை மிஸ், நான் இல்லை, ஸோ கையை தூக்காது, ஆன்சரே பண்ணாது. எப்பயுமே ஒரு கூச்ச சுபாவம் சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப ஐயோ நான் சொல்ல வேண்டாம், சொல்ல மாட்டேன். She was often too shy to say hello to visitors. And when Turtle felt shy, she hid in her shell. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ குட்டி குழந்தைங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, குட்டி பசங்கள்லாம் யாராவது புதுசாக யாராவது ஹலோ அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்கள் அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம டர்ட்டிலும் ரொம்ப கூச்ச சபாவனால யாராவது ஹலோ டர்ட்டில் அப்படின்னு சொன்னதுன்னா அப்படியே பயந்து போய் அதோட கூடுக்குள்ளே போயிடும். அதோட ஷெல் இருக்குல்ல, ஷெல்லுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். இங்கே பாருங்கள், ஷெல்லுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். One day Miss Bird had some exciting news. அவங்க டீச்சரில் மிஸ் பேர்டு அவங்க ஏதோ ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. என்ன? She said that the jungle school was going to hold a talent show. She said that all the families were to be invited. She said everyone had to think of something exciting to do in the show. அப்போ மிஸ் சொல்கிறாங்க, அவங்க கிளாஸ் அவங்க ஜங்கிள் தானே. ஜங்கிள்னா என்ன? காட்டில் ஒரு டேலண்ட் ஷோ நடக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற என்ன விஷயம் நல்லா செய்வாங்க, அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லோரும் நல்லா பாடுறீங்கன்னா பாடுங்க, ஆடுறதுன்னா ஆடுங்க. ஸோ உங்களோட திறமையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஷோ நடக்க போகுது. அதுக்கு எல்லா ஃபேமிலியும் மெம்பர்ஸ்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்னு. ஜங்கிள் ஸ்கூல் டேலண்ட் ஷோ, எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்னு. அப்போ நம்ம டர்ட்டில் மட்டும் பயந்துட்டு இருக்கு. ரொம்ப கூச்ச சுபாவம் நம்ம டர்ட்டிலுக்கு. இப்போ யார் யோசிக்கிறாங்க? நம்ம ஜிராஃப். Rhino and giraffe said they wanted to magic tricks. Miss Bird said that was a good idea. Elephant and lion wanted to play the drums. Miss Bird said that was a good idea too. So giraffena enna? Giraffena ஒட்டகச்சிவிங்கி, டாலாக இருக்கும்ல, yellow கலரில் with brown spots. அது ஜிராஃப். அப்புறம் ரைனோனா என்ன? காண்டாமிருகம். அவங்க ரெண்டு பேரும் மிஸ் நாங்கள் மேஜிக் பண்ணுறோம் மிஸ், மேஜிக் ஷோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் யானைனா எலிஃபெண்ட்டும் லைனும் சொல்லுது, மிஸ் நாங்கள் ரெண்டு பேர் ட்ரம்ஸ் வாசிக்கிறோம். ட்ரம்ஸ் டிங் 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 அடிப்பாங்கல்ல, ட்ரம்ஸ் வாசிக்கிறோம் மிஸ், மோளம் அடிக்கிறோம் மிஸ் அப்படின்னு சொல்லி.
அப்போ மிஸ் பேர்ட் வந்து சொல்கிறாங்க சூப்பர் ஐடியா, வெரி குட், பண்ணுங்க அப்படிங்கிற. Monkey and Hippo said they wanted to do a dance. They said they were really good at dancing. Miss Bird wrote down everyone's idea. So, இப்போ ஹிப்போனா என்ன, நீர் யானை. நீர் யானையும் மங்கி குரங்கும் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, மிஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடுவோம், அதனால இந்த டேலண்ட் ஷோவில் நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அட் ப்ளே டைம், ஓகே, அப்போ இப்போ வந்து ப்ளே டைம் வந்தாச்சு ஸ்கூலில். அட் ப்ளே டைம் லிட்டில் பேர் ஆஸ்க் டர்ட்டில் இஃப் ஷி வுட் லைக் டு சிங் அ சாங் வித் ஹர் அட் த டேலண்ட் ஷோ. ஸோ இப்போ நம்ம முன்னாடி முதல் பேஜில் என்ன பார்த்தோம், டர்ட்டிலும் லிட்டில் பேரும் சேர்ந்து சூப்பராக பாடுவாங்க அப்படின்னு. அதனால் லிட்டில் பேர் கேட்குது, டர்ட்டில் ஆமாம் நீ நானும் பாட்டு பாடலாமா அப்படின்னு கேட்குது. She said it would be fun. Turtle said she would be too shy to sing on a stage in front of lots of people. She said it might be scary. அப்போ பேர் சொல்லுது, யாரு, கரடி சொல்கிறேன், பாடினா சூப்பராக இருக்கும், வில் ஹாவ் ஸோ மச் ஃபன் அப்படிங்கிற. நம்ம டர்ட்டில் வந்து பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கே, அதுவும் ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி பாடணுன்னா ரொம்ப கூச்சமாக இருக்குது, அதுவும் எனக்கு கொஞ்சம் பயமாக வேற இருக்குது அப்படின்னு ஆமாம் சொல்லுது. யோசிச்சு பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா அப்படின்னு. But Turtle couldn't stop thinking about the show. She loved singing with Little Bear, but she felt too shy. Turtle was sad. She went to see Miss Bird. சொல்லி பார்க்குறா, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும் பேரோட பாடினா அப்படின்னு நினைக்குது. ஆனால் அதுக்கு அந்த தைரியமே வரமாட்டேங்குது, ரொம்ப கூச்சமாகவே இருக்குது, அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கு. அப்புறமா உடனே என்ன பண்ணுது, போய் டீச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் மிஸ்ஸை போய் பார்க்குது. யார், மிஸ் பேர்ட். மிஸ் பேர்ட் said everyone felt shy sometimes. எல்லாருக்குமே பயம் இருக்குல்ல, நான் சொல்லட்டுமா, எனக்கும் எல்லாமே எல்லாமே ஒழுங்காக பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியும், ஆனால் சடனாக அதை பண்ணும்போது எனக்கு லைட்டாக ஒரு பயம் வந்துடும், ஒரு கூச்சம் வந்துடும், ஐயோ இந்த தப்பு பண்ணிவிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் வரதான் செய்யும். அப்போ என்ன சொல்கிறாங்க மிஸ் பேர்டு, she said when she was a little bird she was so shy at birthday parties that she hid her head under her wing. Turtle was very surprised. She could not imagine Miss Bird ever feeling shy. ஆமாம், மிஸ் பேர்ட் சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருக்குமே ஒரு சமயத்தில் ஒரு கூச்சம் இருக்க தான் செய்யும். இன்ஃபேக்ட் நான் ஒரு குட்டி பேர்டாக இருக்கும்போது நான் கூட அப்படி தான் ரொம்ப கூச்சப்படுவேன். அதுவும் பர்த்டே பார்ட்டினா, பிறந்தநாள் பார்ட்டிக்கெலாம் நான் போனேன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், என் தலையை வந்து என்னோடய இறகுகள் என்னோட விங்ஸால் அப்படியே நான் மறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஆமைக்கு வந்து செம சர்ப்ரைசிங்காக இருக்குது, என்னது மிஸ் இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, சகஜமாக பேசுகிறாங்க, மிஸ் கூட கூச்சப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம டர்ட்டிலுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. மிஸ் பேர்ட் told her that when she felt shy, she always took a deep breath. She said it made her feel better. Turtle took a deep breath. She felt much better. அப்போ மிஸ் பேர்ட் சொல்கிறாங்க, எனக்கு எப்போல்லாம் அது மாதிரி ரொம்ப கூச்சமாக இருக்கும்போது அப்போல்லாம் நான் ஒரு டீப் பிரெத் எடுப்பேன், அப்படி இழுத்து மூச்சு விட்டேன்னா எனக்கு அப்போல்லாம் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு மிஸ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே டர்ட்டிலும் அதை ட்ரை பண்ணுது. ஆமாம் நமக்கும் ஷையாக இருக்குது, நாமளும் ஒரு டீப் பிரெத் எடுக்கலாம். அப்படி டீப் பிரெத் எடுத்த உடனே she was feeling much better, ஹாப்பியாக இருக்குது. Miss Bird said that when Turtle felt shy, she could talk to her friends. She said that would make her feel better. Turtle said she could talk to a little bear. Bear said little bear would be a good friend to talk to. அவங்க மிஸ் என்ன சொல்கிறாங்க, டீப் பிரெத் எடு, அதே மாதிரி இன்னமும் உனக்கு ஷையாகவே இருக்குன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனா உனக்கு அதுவே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், ஆமாம் மிஸ் லிட்டில் பேர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, வெரி குட், அப்போ உனக்கு எப்போல்லாம் கூச்சமாக இருக்கோ அப்போ தான் லிட்டில் பேர் கிட்ட பேசு அப்படின்னு மிஸ் சொல்கிறாங்க. Then Miss Bird asked Turtle how she could help herself to sing on stage with Little Bear. Turtle had a good think. She said she would feel much better if she sang inside her shell. Miss Bird said that was a very good idea. இப்போ நம்ம என்ன பிரச்சனை, நம்ம ஆமைக்கு வந்து ஸ்டேஜில் பாடுறது பயமாக இருக்குது, எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கும் போது அவங்க முன்னாடி பாடுறதுன்னு பயமாக இருக்குது, ஆனால் பாடுறதுக்கு அவனுக்கு ஆசையாக இருக்குது. அதனால என்ன சொல்கிறா, மிஸ் நான் ஒன்று பண்ணுறேன், மிஸ் கேட்குறாங்க, இதை பாரு ஆமை நீ நல்லா நீ பாடுற, நீ ஸ்டேஜில் பாடுறதுக்கு நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், ஒன்று பண்ணுறேன் மிஸ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் என்னோட கூடுக்குள்ளேயே இருந்துட்டு பாடுறேன் அப்படிங்க. அப்போ மிஸ் சொல்கிறாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள்னா அதை பண்ணு, ஆனால் நல்லா பாடு அப்படின்னு மிஸ் சொல்கிறாங்க. அப்போ தான் பண்ண போகிறோம், ஷெல்குள்ளே உட்காந்து சத்தமாக பாட போகிறோம். என்ன நடக்குது இப்போ, அட் லாஸ்ட் இட் வாஸ் த நைட் ஆஃப் த டேலண்ட் ஷோ. ஸோ கடைசியில் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, பாட தான் போகிறோம் அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி டேலண்ட் ஷோவும் வந்தாச்சு. All the mums and dads, grannies and grandpas were there. Turtle started to feel shy. She began to worry.
Then she remembered what Miss Bird told her. She took a deep breath. She felt a bit better. Then she told Little Bear she felt shy. Little Bear told her not to worry. She said she would be right beside her all the time. ஸோ நம்ம அன்னைக்கு நாள் வந்தாச்சு, டேலண்ட் ஷோ வந்தாச்சு. வந்து பார்த்தா எல்லா அம்மாக்கள், அப்பாக்கள், தாத்தாக்கள், பாட்டிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. பார்த்த உடனே நம்ம ஆமைக்கு ஐயோ அப்படின்னு ஒரு கூச்சம், அப்புறம் ஒரு பயமும் வர ஆரம்பிச்சு. ஐயோ நான் தப்பு பண்ணிடுவேணும் நினைக்க ஆரம்பிக்குது. அப்போ உடனே அவங்க மிஸ் பேர்ட் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே ஷீஸ் டேக்கிங் அ டீப் பிரெத். ஷீஸ் ஃபீலிங் பெட்டர். அப்புறமா மிஸ் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லிட்டில் பேர் கிட்ட பேசு. லிட்டில் பேர் கிட்ட கொஞ்சம் கூச்சமாக இருக்குது லிட்டில் பேர் அப்படின்னு சொல்லி. அவள் லிட்டில் பேர் வாஸ் பீயிங் எ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் சேயிங், நீ கவலையே படாத, நான் உன் பக்கத்துலேயே தான் இருக்க போகிறேன், ஸோ நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து இப்போ பாட ஆரம்பிக்க போகிறாங்க. ஷெல்லுக்குள்ளேயே உட்காந்துருக்கு நம்ம டர்ட்டில். Soon it was time for Turtle and Little Bear to sing their song. Turtle hid in her shell, but she sang beautifully. It was the best she had ever sung. ஸோ ரெண்டு பேரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேர் பாடுது, நம்ம ஆமை வந்து இதுக்குள்ளே உட்காந்துருக்கு, அந்த ஷெல் கூடுக்குள்ளேயே உட்காந்துட்டு பாடுது. அண்ட் ஷீ இஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் இது வரைக்கும் இவ்வளோ சூப்பராக ஒரு பாட்டு பாடினதே இல்லை அப்படின்னு ஷீ இஸ் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் ஹர் செல்ஃப். When they had finished singing, everyone clapped and cheered. Turtle was so surprised she popped her head out of her shell to look. Everyone was clapping and cheering as loud as they could. Turtle enjoyed it so much, she gave a little bow. Little bowனா இப்படின்னு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்டேஜில், அப்படியே பாவ் பண்ணு. முதல்ல வந்து உள்ளே இருக்குது, எல்லாரும் கை தட்டுறாங்க. பாட்டு முடிஞ்ச உடனே என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு தலையை வெளியில் எடுத்து பார்க்குது நம்ம ஆமை. எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் ஏ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு பாவ் பண்ணு. So happy. After the show, Miss Bird said everyone had done well, and she said Turtle had done really well. Turtle said she was glad she sang with Little Bear. Best of all, she was glad she came out of her shell because it was lovely to see everyone clapping and cheering. அதானே. ஸோ இந்த இது ஆமை வந்து பாட்டே பாட முடியும், இல்லை மிஸ் கூச்சமாக இருக்கு சொன்னால் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே கூடுக்குள்ளேயே இருந்து பாடியிருந்தாங்கன்னா எல்லாரும் கிளாப் பண்ணுறது சியர் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கவே முடியாது. நல்ல வேலையாக கடைசி நிமிஷத்தில் தைரியத்தை வர வச்சு வெளில வந்து நல்லா எல்லாரையும் பார்த்துட்டு ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அதுதானே, கூச்சம் இருக்குன்னா என்ன பண்ணணும், ஏன் கூச்சமாக இருக்கும், கூச்சமானா ஐயோ எல்லாரும் என்ன பாப்பா என்ன சொல்ல போகிறாங்களோ, நான் தப்பு பண்ணிட்டு வேணும், அதெல்லாம் நினைக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் கோன் பி ஹேவிங் ஃபன் தானே. யாரும் வந்து ஏமா தப்பாக பாடினேன் அப்படி கேட்க போடல. ஜஸ்ட் ஹேவ் ஃபன். நல்லா பாட தெரியும், நல்லா ஆட தெரியும், நல்லா பேச தெரிஞ்சதுன்னா just do it. It's going to be so good. எல்லாருமே will be happy. அண்ட் உங்களுக்கே வந்து தைரியம் வந்துடும், பாடி தான் பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டெப் எடுங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக முடியும். ஸோ கூச்சப்பட வேண்டாம், கூச்சப்படாமல் ஜஸ்ட் கிவ் இட் a shot. லைஃப் would be happy. நன்றி. அடுத்த கதையில் பார்ப்போம்.